நண்பர்களே, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டீங்கன்னா நம்மளாலாம் ப்ரொமோஷன் பண்ண முடியாது நண்பர்களே. கூட்டி கூட்டி நம்ம பார்த்துக்கிட்டு தெரிய முடியாது எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு. ஒரே அமௌண்டா 100 ரூபா போடுங்க, அப்பதான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் நம்மளே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. ஐயோ பொச்சி குறையுதே, குத்துதே குறையுதேண்டா, எப்படிங்க? என் கூட தான் இருக்கா, அவனை லவ் பண்றான், நானும் தான். இதுவும் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இருங்க பாய், ரொம்ப போய் இப்போ கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ அவன் என் கூட தான் இருக்கா, அவனை லவ் பண்றான். வாழைய பண்ணி தெரியுறீங்க, ஐபோன்ல புடிச்சு இப்ப நம்பர் பிடிக்கிறேன் பாரு. இதுவும் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பாக்கணுங்க. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இடத்துக்குமே நான் வரேன். நீங்க வந்துட்டு எந்த இடத்துல என்னை பார்த்தாலுமே ப்ரோ நான் உங்களோட ஃபாலோவர்ஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஜிபேல பேடிஎம் இல்ல, அதே டைம்ல அந்த இடத்துல உங்க கையில வந்துட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேக்குறீங்களோ அப்படியே நான் தரேன். மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஒட்டிக்கோ. நம்ம ஒண்ணு கட் பண்ண போறோம். என்ன கட் பண்ண போறோம்னு கேக்குறீங்களா? நம்ம டங் மாதிரி இன்னொரு அளவுக்கு டங் ஸ்பிளிட் பண்ண போறோம். நம்ம டங் ஸ்பிளிட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, டங் ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அந்த டங்க பாருங்க. இருங்க பாய், ரொம்ப போய் இப்போ கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இதுகுறித்து அறிந்த திருச்சி மாநகர போலீசார் அவரது இன்ஸ்டா பக்கத்தை ஆய்வு செய்து விசாரித்ததில் ஹரிஹரனையும் அவர் கடையில் பணியாற்றிய ஜெயராமனையும் போலீசார் கைது செய்தனர். நெஞ்சை தொட்டு பெண்ணி கொண்ட மங்கை ஓரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. பாண்டி ஆண்டி, உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாத்துறத பேசுடா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர். டச்சா நாக்க தண்ணிப்பா மாதிரி வெளிய நீ துளேறா. நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். அப்போ வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? இந்த இதுக்கும் தலையாட்டாதீங்க. ஓகே ஓகே மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓகே மட்டும் சொல்லுங்க. ஓகே தலையாட்டாதீங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே தலையாட்டாதீங்க. ஓகே மட்டும் சொல்லுங்க. ஓகே. அட பொம்மால டேய், கொம்மால என் கிளாஸ் சாரிடா. கொம்மால எங்க வாங்கடா. கொம்மால சாப்பா வைக்கிறதுக்குள்ள அப்படியே போங்கடா. ஓடு ஓடு. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. நீங்க கடனா கொடுத்த பணத்தை திரும்பவும் பெறுவதற்கு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதுல உங்களுக்கு யார் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை எழுதுங்க. உதாரணமா கவிதா எனக்கு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு எழுதி ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து அதுல அந்த பேப்பரை மேல வச்சு அதுக்கு மேல ஒரு வரமிளகாய் வச்சு அப்படியே சுருட்டி ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இது உங்களோட பர்சுக்குள்ள வச்சுட்டு அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்த உடனே வரமிளகாய யாருடைய கால் தடமும் படாத இடத்துல போட்டுட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அந்த பணத்துல யாருக்காவது ஏதாவது உணவு வாங்கி கொடுத்துடுங்க. என்னது இது? ஏதோ 1 ரூபா கையில கட் பண்ணி போட்டுருக்க, ரத்த கலர்ல ஏதோ இருக்கு. அடா பாவி, நான் தோக்கணும்னு கொல்லங்குடி காளியாத்தலுக்கு காசு வெட்டி போட்டிருக்கியாடா? இதோட நிறுத்தி இருக்கியா இல்ல எதுவும் சாவகவா இருக்கு எடுத்துட்டு வந்திருக்கானா? அந்த வெள்ள சாவடு இல்ல, அது என்னோடது இல்லையா? உன்னோடது இல்லையா? என்னது இது பாக்கெட்ல? மண்ணு முடி, இதெல்லாம் மைதா மாவு பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ இது புறா மண்ணு, நான் வரல, விளையாடவே வரல. அம்மா உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு.
இது என்ன கெட்டப்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடிமையின் பெயர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யார்? ஒக்கா புருஷன். உண்டியலில் தவறி விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என்ற உத்தரவால் இளைஞர் அதிர்ச்சி அடைந்தார். தோனி சொன்ன மாதிரிதான் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. பதறிப்போன அந்த இளைஞர் கோவில் நிர்வாகத்திடம் நடந்த சம்பவத்தை கூறி ஐபோனை கேட்டுள்ளார். ஆனால் கோவில் நிர்வாகம் உண்டியலில் விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என கூறியதால் அதிர்ச்சி அடைந்தார். என்ன ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு ஆட்டிய போட்டு போய் ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சு இது எனக்கு எது எனக்கா என்னடா காலையில ஒரு குறுப்பாவே வருங்க சொல்லியால தேங்காய் கடக்கற மூலம் சொங்கி போய் மாதிரி தெரியுது மங்கி போய். கோவில் நிர்வாகம் உண்டியலில் விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என கூறியதால் அதிர்ச்சி அடைந்தார். ஐடியா ஆத்தா யாரா நீ? நான் ஒரு வேலை கிடைக்காதவன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். உங்களுக்கு கால் எதுவும் பிரச்சனையா? என்ன பூட்டிக்கு நடு ரோட்ல போற ஓரமா போட சும்மா. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. மழைக்காக தாண்டியும் அத கலைக்காக தாண்டியும் ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான். உங்க மூஞ்சிகளுக்கு ஆடும் கலைஞன் தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? நீங்க போய் கிணத்துல குதிங்க ப்ரோ, யாராச்சும் உங்களை காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். ஏகப்பட்ட பேர் கேட்டிப்பா, அதுக்கு நீ பேர் பிறக்க முடிப்போம். மக்களே இதுதான் கிணறு, இங்கதான் நான் குதிக்க போறேன். எனக்கு வேற நீச்சல் தெரியாது. You can't what? I can't swim. Amazing. சரி, இப்போ நீ ஐடில ஒர்க் பண்றேன்னு வச்சுப்போம். உனக்கு வந்து 10 விரலுமே உனக்கு இல்ல அப்படின்னா உன்னால ஐடில ஒர்க் பண்ண முடியுமானா ஒர்க் பண்ண முடியாது. அப்ப நீ அந்த விரலை வச்சுதானே சம்பாதிக்கிற. அந்த மாதிரி அந்த அக்கா அதோட உடம்பு வச்சு சம்பாதிச்சுக்குது. உனக்கு என்ன? நீயும் அந்த உடம்பு வச்சுதான் சம்பாதிக்கிற. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடம்பு வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க மவனை. நீ எல்லாம் பேசவே கூடாது. ஸ்பீச் அட கொடுக்குற அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். உடம்பு வச்சு சம்பாதிக்கிறான். அதெல்லாம் அசிங்கம்லாம் கிடையாது ப்ரோ, அது அவங்களோட இஷ்டம். நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட போயல, நான் மானம் உள்ள வந்தா. அக்கா வாக்கா விளையாட போலாம். இங்க பாரு, அக்கா இக்கான்னு கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. என்னடா இது? என் சொந்த அக்காவே அக்கான்னு கூப்பிட்டு என்ன திட்டுறாங்க. மக்களே, எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? இந்த அக்காக்கள்லாம் ட்ரெண்ட் ஆக்காரத நிறுத்திட்டு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா போய் பாருங்க. நாளா சொல்ல வேண்டியதா இருக்கு. அனைவரும் தாகமாக வந்திருப்பீர்கள், என்னிடம் வாங்கி குடியுங்கள். ஒருவராக என்னிடம் வாங்கி குடித்தீர்கள் என்றார். கேள்வி கொடுங்க. தலையில ஊத்துக்கு சாமி.